திருடனா நம்ம சும்மா விடக்கூடாது. கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைக்கணும். வாங்க வாங்க, இழுத்துட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் சார், இங்க நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த திருட 3 தடவை திருடி இருக்கான், 3 தடவையும் மாட்டியிருக்கான், அப்புறம் அடையும் வாங்கியிருக்கான். ஆனா இவனே திரும்பவும் எங்க கையில வந்து மாட்டியிருக்கான் பாருங்க. ஆனா இந்த தடவை நீங்க கொடுக்கிற தண்டனையால இவன் இனி திருடவே கூடாது, பாத்துக்கங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன பண்ணணும்னா இவனை தூரத்துல இருந்து யாராவது பார்த்தாலே இவனை திருடன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க ப்ளீஸ். இங்க பாருங்க லட்டு சிங் சார், நானே திருடுறத ஒரேடியா நிறுத்திடலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆனா அதுவே பழகி போயிடுச்சே. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, என் மூஞ்சி மேல கரெக்டா எழுதி வச்சிருங்க, நான் ஒரு திருடன். என்ன அதுக்கப்புறம் என்ன பார்த்தாவே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ என்னால திருடவே முடியாதுல்ல. ஐடியா நல்லா இருக்கே, வெரி குட் ஐடியாவா இருக்கே. இந்த திருடன் இவ்வளோ நல்லவனாக இருப்பான் நான் நினைச்சு பார்க்கல. இவனா தானா திருந்தணும்னு நினைக்கிறான். அவனே அவன் முகத்துல தன்னை திருடன்னு எழுதி ஒட்டுங்கன்னு சொல்றானே. வெரி குட்பா, எனக்கு இந்த டீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஓ லட்டு சிங் சார், அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட ஒரு டேட்டூ மிஷின் கூட இருக்கு. நீங்க பர்மிஷன் கொடுத்தா உடனே வீட்டுக்கு போய் அந்த மிஷினை கொண்டு வந்துருவேன். அடடடடே, சீக்கிரம் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. இதோ வந்துடுறேன் சார். ஒருவேளை நீங்க உங்க பைக்கோட சாவியை கொடுத்தீங்கன்னா நான் உடனே போயிட்டு வந்துருவேன்ல. நீங்க அதுக்குள்ள ஏதாவது டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே, இந்த சாவி எப்படி சீக்கிரம் போ. தேங்க்யூ லட்டு சிங் சார். லட்டு சிங் சார். எஸ், நான் தான். ஏய் பாஸ் போறாரு பாரு, அவரை ஃபாலோ பண்ண. லட்டு சிங் சார், அவன் உங்களை நல்லா ஏமாத்திட்டு பைக்கையும் எடுத்துட்டு போயிட்டான் பாருங்க. என்ன, என்னையே ஏமாத்திட்டா ஓடிட்டான்? என்னோட மோட்டார் சைக்கிள் வேற திருடிட்டு போயிட்டானே. சிவா எங்க இருக்க? அங்கிள், தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஒழுங்கா நீங்களே போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. என் முன்னாடி நிக்காத பொடி பயலே. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். நீ என்னைய அடிச்சிட்டியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சிவா, என்னோட பேரு சிவா. என்னோட பேரு ரவுடி ரெட்டி. மைண்ட் இட். யாராவது வரத்துக்குள்ள எல்லாரும் டெடி பீருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க. எஸ் பாஸ். வெயிட் ரொம்ப அதிகமா இருக்குண்ணா.
இந்த நேரத்துல யார் அது ஹார்ன் அடிச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறது? அடடா பாருங்களேன், எவ்வளவு அழகான டெடி பேரை கொண்டு வந்து வீட்டு வாசல்ல வச்சுட்டு போயிருக்காங்க. இது யாருதா இருக்குன்னு கண்டுபிடிங்களேன். இங்க யாராவது இருக்கீங்களா? இந்த டெடி பேர் யாரோடது? வந்து எடுத்துட்டு போங்க வாங்க. ஒருவேளை யாரோ எனக்கு சர்ப்ரைஸ் gift கொடுத்துட்டு போயிருக்காங்க போல இருக்கு. சரி, இதை நான் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். இந்த டெடி பேர் நல்லா சாப்பிடும் போல இருக்கு. வெயிட்டா இருக்கு. என்னங்க நீங்க இதை தூக்க முடியலையா? உங்களுக்கு அவ்வளவு கூடவா பலம் இல்ல? இப்ப எப்படி தூக்குறேன்னு பாரு. பார்த்து அதிர்ச்சி ஆயிடுவ. வாவ் சிவா, கேண்டில டச் பண்ணாமலே அதை ஆன் பண்ணிட்டியே. இது என்ன புதுசா இருக்கு? யார் இவங்கெல்லாம் இந்நேரத்துல ரூஃப் மேல ஓடிக்கிட்டு இருக்காங்க? என்னன்னு போய் பார்க்கலாம். திருடங்களோட ஒட்டுமொத்த கேங்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், யார் நீங்கெல்லாம்? டார்ச் லைட் ஆஃப் பண்ணுங்க. யாருன்னு கேக்குறல, ஆஃப் பண்ண போறீங்களா இல்லையா? அது இடி, அவங்க டார்ச்சை உடைச்சிடுங்க சீக்கிரம். அவன் நம்மளையும் காலி பண்றதுக்கு முன்னாடி வாங்கப்பா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஏய் நில்லுங்க. என்னோட பேரு தான் ரவுடி.
என்னோட வேலையே திருடுறது. மைண்ட் இட். இந்த தடவை நான் எந்த மாதிரி திட்டம் போட போறேன்னா, ஒரே நேரத்துல இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் திருட போறேன். ஹலோ மிஸ்டர் சுவாமி, எழுந்திருங்க எழுந்திருங்க, தூங்காதீங்க தூங்காதீங்க. நானும் 1000 வருஷம் கழிச்சு தானே இப்ப எந்திரிச்சிருக்கேன். அடடா, யார் அது? நான் தான் கிங் ஆஃப் ஜூமர்பூர் பேசிட்டு இருக்கேன். உங்க முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னுமா தெரியல? நான் 1000 வருஷம் கழிச்சு தான் எந்திரிச்சிருக்கேன். அதனால இப்ப யாரையும் நான் தூங்க விட மாட்டேன். உங்களையும் நான் பேயா மாத்திர போறேன். நீங்க தயாரா இருக்கீங்களா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நாங்க கிளம்புறோம். என்னோட பேரு தான் ரவுடி ரெட்டி. என்னோட வேலையே திருடுறது தான். மைண்ட் இட். நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப யாரும் அவங்க வீட்டுக்குள்ள இல்லவே இல்ல. போங்க, ஒரு வீட்டை கூட விடாம எல்லார் வீட்லயும் திருடிட்டு வாங்க. என்னது நடக்கிற டெடி பேரா? நடக்குதா? ஏலியனா? அது ஏலியன் தான். இங்க பாரு, கொஞ்சம் சும்மா இரு. அது ஒண்ணு ஏலியன் இல்ல, ஆளுங்க தான். டெடி பேர் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. ஏலியன் ஏலியன் தான், ஏலியன் தான் அது. என்னையும் அது தூக்கிட்டு போயிடும். நான் இன்னைக்கு அந்த டெடிபியர் கேங்கோட கதைய முடிச்சே தீருவேன். நான் அவங்க கேங்குக்குள்ள ஒன்னா கலந்து ஒருத்தனையும் விடாம எல்லாரையும் புடிச்சிடுவேன். எஸ். நீ எங்க போயிட்டு இருக்க? அந்த சின்ன பையன் பார்த்தா நம்ம கதை காலி. வாயும் கூட சீக்கிரம். என்ன எங்க இழுத்துட்டு போறீங்கடா? என்ன விடு. ஐயா, என்ன இது? நீங்க எல்லாரும் எந்த வேலையும் செய்யாம ஓடி வந்துட்டீங்களா? இதுதானே சரியான வாய்ப்பு. எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. எல்லாத்தையும் திருடிட்டு வந்திருக்கலாம்ல. ஆனா பாஸ், எங்களால யார் வீட்டுக்குள்ளேயும் போகவே முடியல. அங்க இருக்கிற குடி பசங்க எங்களை பார்த்துட்டாங்க. அந்த பசங்கள்ல ஒரு முரட்டு பையன் இருக்கான். அவன் பேரு சிவா. அடி பொளக்கறான். அடடா, இந்த சிவா இருக்கானே, தேவையில்லாம எதுக்கு நம்மளையே துரத்திட்டு இருக்கான்னு தெரியலையே. அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா அவனுக்கு நாம யாருன்றத காட்டியே ஆகணும். Hey, you are under arrest. நான் உங்க எல்லாரையும் கைது பண்றேன். ஓ, லட்டு சிங் சார், நீங்க எங்களை பிடிச்சிருக்கீங்களா இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை பிடிச்சிருக்கோமா? உங்களை சுத்தி ஒரு வாட்டி பாருங்க சார், அப்புறம் முடிவெடுங்க. ஆஹா, அவசரப்பட்டு வாய் விட்டு நானே மாட்டிக்கிட்டேனே. நான் ஹேண்ட்ஸ் அப்னு சொன்னா நீங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுப்பா. அதை விட்டுட்டு இப்படி ரவுண்டு கட்டக்கூடாது. என்ன கை தூக்கு. இல்ல, முடியாது, பண்ண மாட்டோம். இப்போ திருடங்க எல்லாருமே ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லுவோம். எங்க முன்னாடி இப்போ போலீஸ் ஹேண்ட்ஸ் அப் பண்ண போகுது.
ஹலோ லட்டு சிங் சார். என்னோட சிவா வந்துட்டான். இப்ப உங்களை அடிக்க போறான். என்னோட சிவா காப்பாத்த வந்துட்டான். ஏய் பொடி பையா, நீ மறுபடியும் இங்க வந்துட்ட. ஆனா உன்னால இங்க இருந்து திரும்ப போக முடியாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சிவா, அவங்க முகத்துல இருக்க மாஸ்கை எடுத்துடு. அப்பதான் உன்னால அடிக்க முடியும். கொஞ்ச நேரம் வெயிட்டிஸ்பா, உடனே வந்தா எப்படி? இரு நான் ஒரே ஒரு தடவை டெடி பேர் போட்டுக்கிறேன் ப்ளீஸ். இதுக்கு மேல நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நேரா ஜெயிலுக்கு கிளம்புங்க. அங்க லட்டு சிங் சார் சொல்லுவாரு, நீங்க டெடி பேரை போட்டுட்டு சுத்தணுமா இல்ல சும்மா சுத்தணுமான்னு. ஏ ரவுடி ரெட்டி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அடடடடா, சண்டையில ஹேண்ட் கப்பை தொலைச்சிட்டேனே. லட்டு சிங் சார், இதோ இங்க இருக்கு. என்னோட பேரு ரவுடி ரெட்டி. திருடுறது தான் என்னோட வேலையே. மைண்டே.